ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி வீட்டிலேயே சிம்பிளாக பனானா கேக் எப்படி செய்யலாங்கிற ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 மூடி அளவு தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடயே 1/4 கப் அளவு வெல்லத்தையே ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 2 சேர்த்திக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 செவ்வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். செவ்வாழை இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு வாழைப்பழம் சேர்த்திக்கலாம். இதையெல்லாம் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். விருப்பம் இருந்தால் மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு கப்பில் எண்ணெய் தடவி அதில் கோதுமை மாவு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பேட்டரை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த கேக் பேட்டரை வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 25 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும், நல்லா குக் ஆகி. இதுக்கு விசில் போட வேண்டியதில்லை, கேஸ்கட்டும் போட வேண்டியதில்லை. சிம்பிளான பனானா கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.